ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2024 இப்போ முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கே அணி பிளே போக முடியல. நெக்ஸ்ட் சீசன் மெகா ஆக்ஷன் வரப்போறதுனால குறிப்பிடத்தக்க பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற பிளேயரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, மெகா ஆக்ஷன்னா என்ன, ஆர்டிஎம் கார்டுனா என்ன, எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கிடுவாங்க, எத்தனை பிளேயரை ரிலீஸ் பண்ணிக்கிடுவாங்க, யாரை ரீட்டைன் பண்ண போறாங்க சிஎஸ்கே அணின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவில். நீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஒருத்தராச்சும் ஜாயின் பண்ணுங்க நண்பா. சரி, ஓகே, மெகா ஆக்ஷனா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். 2022 ஐபிஎல் நடந்திருக்கு மெகா ஆக்ஷன். 4 பேரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாரும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது ஸ்குவாட் எடுப்பாங்க. அதுதான் மெகா ஆக்ஷன். சரி, மெகா ஆக்ஷன்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. பட் ஆர்டிஎம் கார்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீம் 3 பேர் இல்ல 4 பேரை ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுப்பாங்க. சரி, ஆர்டிஎம் கார்டுலாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க கேட்பீங்க. மெகா ஆக்ஷன்ல ஒரு பிளேயர், அதாவது நம்ம சிஎஸ்கே டீமை சேர்ந்த மதிஷா பத்ரனா ஆக்ஷனுக்கு வரா அப்படின்னு வைங்க. எப்படியும் ஒரு கம்மியா ஒரு 10 கோடி ஒரு 8 கோடி போனா அப்படின்னா சோல்டு ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிளேயர் வேணுமான்னு கேட்பாங்க. சிஎஸ்கே யோசிச்சு ஆர்டிஎம் கார்டை தூக்குனா அவங்க நம்ம டீமுக்கே வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் ஆர்டிஎம் கார்டுக்கான ரூல். சரி, ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே யாரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அந்த 4 பேர் யாரா இருக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் ருத்ராஜ் கெக்வாட். ருத்ராஜ் கெக்வாட் அஸ் அ கேப்டனா இருந்து இந்த சீசன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காப்ல. பட் பேட்டிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்து சொதப்பிடுவாங்க பேட்டிங்ல. பட் நம்ம ருத்ராஜ் கெக்வாட் அதையும் கேப்டன்சி நல்லா பண்ணாப்ல, அப்புறம் பேட்டிங் நல்லா பண்ணாப்ல. பட் என்ன சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்கல. மற்றபடி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இந்த ஐபிஎல் 2024 கண்டிப்பா ருத்ராஜ் கெக்வாட் ஐபிஎல் 2025ல ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ருத்ராஜ் கெக்வாட் தான் ஃபியூச்சர் கேப்டன். அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜாங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச் வின்னர்னே சொல்லலாம். எப்படி வேணாலும் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிளேயர், ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கடைசி வரை நின்று நீங்க லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, கடைசி வரை நின்றாப்ல. போன சீசன் வரை டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காப்ல சிஎஸ்கேனுக்கு. கடைசி 2 பால் ஒரு 6 and ஒரு 4 அடிச்சு கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அடுத்து தல தோனி இல்லாட்டி சிவம் தூவே. தலதோனி முடிவு பண்ணிட்டா நான் நெக்ஸ்ட் சீசன் நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா தலதோனியை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ் தலதோனியும் சொல்லிட்டாப்ல இந்த சீசனோட போதும், நான் அடுத்த சீசன்லாம் விளையாடல, தயவு செய்து என்னை ரிலீஸ் பண்ணிருங்க, இதோட நான் போதும்னு சொல்லிட்டாப்லனா கண்டிப்பா நம்ம சிவம் தூவியை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எந்த மாற்றமே இல்லை. அடுத்து மதிஷா பத்ரனா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா மலிங்கா மாதிரி பயங்கரமா போடக்கூடிய ஒரு பவுலரு. பட் இந்த சீசன் அவருடைய இன்ஜுரி ஏற்பட்டதால, அதாவது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதால இந்த சீசன் மிஸ் ஆயிருச்சு. பட் நெக்ஸ்ட் சீசன் இன்ஜுரிலாம் சரி பண்ணிட்டு ஒரு தரமான கம்பேக் கொடுத்து சிஎஸ்கே அணிக்கு 6வது முறையை டைட்டில் வின் பண்ணி கொடுப்பாப்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேர் தான் ரிட்டைன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கே அணி. அப்புறம் ஆர்டிஎம் கார்டு கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெவன் கான்வே தான் ரிட்டைன் பண்றதுக்கு அதிகப்பா இருக்கு. இந்த சீசனே டெவன் கான்வே இல்லாம சிஎஸ்கே அணி எப்படி தடுமாறினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா ஆர்டிஎம் கார்டு கொடுத்து நெக்ஸ்ட் சீசன் டெவன் கான்வே தூக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே அணி மெகா ஆக்ஷன்ல யார் ரிட்டைன் பண்ண நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.